அதே மாதிரி சினிமாவை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக விற்கக்கூடிய பிஸ்னஸ்ன்றதுனால வேறு எவனையும் உள்ளே விட மாட்டாங்க. இன்றைக்கி நேற்று கிடையாது ஹாலிவுட்டில். வேறு எவனையுமே ஹாலிவுட் படம் மட்டும்தான் வேர்ல்டு ஃபுல்லாக மார்க்கெட் ஆகணும். இங்கிலீஷ் படம், நீ ஃப்ரான்ஸில் எடுக்கிற இங்கிலீஷ் படம், ஜெர்மனியில் எடுக்கிற இங்கிலீஷ் படம், ஸ்பெயினில் எடுக்கிறது, இத்தாலியில், எல்லா நாட்டிலையும் ஆங்கில படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது உலகம் படம் வரவே வராது. அது அவார்டு படம் கணக்கில் சேர்த்து விட்ருவாங்க. பெரிய பொருட்செலவில் அது சரி ஸ்பெயினில் ஒரு இங்கிலீஷ் படம் சூப்பராக எடுக்கிறான்னா அதை விற்க விட மாட்டாங்க. அமெரிக்காவில் மார்க்கெட் பண்ண முடியாது, உலகம் பூரா மார்க்கெட் பண்ண விட மாட்டான். ஹாலிவுட் படம் மட்டும், ஹாலிவுட்ன்ற முத்திரை குத்துனா மட்டும்தான் உலகம் பூரா அந்த படம் போகும். ஏன்னா சாதாரணமாக 2 நாள் 3 நாள் ஒரு நாளே போகிற ஒரு இங்கிலீஷ் படம் உலகம் பூரா. ஏன்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கும். எல்லா மொழிக்கும் போயிருதுல, அது எல்லா மாநிலத்துக்கும் பல ஆயிரம் கோடி அடிச்சிருவாங்க. அது உலகம் முழுது ஒரே நாளில் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகுது. எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகும், எல்லா நாட்டிலையும். இதைத்தான் சங்கிகள் பிளான் பண்ணுறான். தமிழை அழித்து விட்டு தெலுங்கு கன்னடம் எல்லா சினிமாவையும் அழிச்சிட்டு பாம்பேல ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ஹிந்தி படங்களை மட்டும் எடுத்து ஹிந்தி படங்களை நாடு ஃபுல்லாக இது பண்ணுறது, மராத்தி படம் மாதிரி டம்மி படமாக தமிழுக்கு தெலுங்கெல்லாம் மாற்றி விடணுன்றது தான் எல்லாரும்.